ரக்கபீஜன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். ரக்கபீஜனுக்கு ஒரு அபூர்வமான வரம் கிடைத்தது. அவன் இரத்தத்தின் ஒரு சொட்டு பூமியில் விழுந்தாலே அந்த இரத்தத்திலிருந்து புதிய அசுரன் தோன்றும். இதனால் அவனை ஜெயிக்க முடியாதவன் ஆனான். உலகம் முழுக்க அவன் அழிவு செய்தபோது தேவர்கள் பரிதாபத்தில் தத்தளித்தனர். தீர்வு காண முடியாமல் அவர்கள் காளி தேவியை அழைத்தனர். காளி பார்வதியின் கொடிய வடிவமாக பயங்கர காட்சியுடன் தோன்றினாள். கருமை நிறத்தோல், சிதறிய முடி, மண்டை ஓடுகளின் மாலையுடன் நீண்ட நாக்கு தொங்கிய உருவத்தில் அவள் யுத்த தளத்தில் வந்து நின்றாள். ரக்கபீஜனை எதிர்த்து அவள் போராட்டத்தில் ஈடுபட்டாள். அவன் இரத்தம் பூமியில் விழுந்தால் மேலும் அசுரர்கள் தோன்றும் அபாயத்தை உணர்ந்த காளி ஒரு அதிசயமான முறையை கையாள முடிவு செய்தாள். ரக்கபீஜன் இரத்தம் வெளியே வந்தபோது அவன் இரத்தத்தை பூமியில் விழுவதற்கு முன் காளி அதை அனைத்தையும் குடித்தாள். அவள் தாகம் தணியாத ரகதத்தை தொடர்ந்து குடித்து ரக்கபீஜனை சக்தியிழந்தவன் ஆக்கினாள். இறுதியாக அவனை கொன்று உலகத்திற்குப் பாதுகாப்பை அளித்தாள். இந்த தமிழ் புராணக் கதையில் காளி தேவி அழிவின் உச்ச வடிவமாக இருந்தாலும் அவள் காப்பாளர் மற்றும் சுத்திகரிப்பாளராகவும் வெளிப்படுகின்றாள். இந்த கதை தீமைகளை அழித்து சமநிலையை மீட்டுவிடும் சக்தியாக காளியை பாராட்டுகிறது. தமிழகத்தில் காளி தேவியை பலர் தீமையை அழிக்கும் தெய்வமாக பக்தியுடன் வழிபடுகின்றனர்.